சிங்கிள் மதர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நிறைய நேரங்களில் சிங்கிள் மதர்ஸாக நீங்கள் ஒன்று கால சூழலில் ஏற்படுத்தியிருப்பீங்க, இல்லை இன்னொருத்தரோட கோபம் உங்களை சிங்கிள் மதராக மாற்றிருக்கோம். அதாவது ஒன்று உங்களோட கூட இருக்கிற பார்ட்னர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை உங்களை பிரிஞ்சு போயிருப்பாங்க. கோவத்தால், சண்டையால், கம்ப்ளைண்ட்ஸால், இர்ரெஸ்பான்சிபிள் நேச்சருக்காக, இல்லை குடியால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இதில் நான் உண்மையாக சொல்கிறேன், சிங்கிள் மதர்ஸ் நிறைய பேர் நிறைய ஒரு மென்டல் பெயினை கோத்ரூ பண்ணிட்டுருக்கீங்க. சொசைட்டல் ப்ரெஷர் ஒன்று, இன்னொருத்தரோட வாழ்க்கையை பார்த்து ஒரு ப்ரெஷர், ஒரு ஏக்கம் ஒன்று, தன்னோட குழந்தைக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்ற ஒரு பயம் ஒன்று, தனக்கே யாரும் இல்லைன்ற ஒரு பயம் ஒன்று. வெளியே என்னதான் தில்லாக இருந்தாலும், பயங்கர போல்டாக தன்னை காட்டிக்கிட்டாலும், உள்ள ஒரு மென்மையான பூதாங்க ஒவ்வொரு சிங்கிள் மதர்ஸும். இந்த வீடியோவை நான் ஒரு சிங்கிள் மதரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் மோரோவர், நீங்கள் எல்லோரும் என்ன ஒரு அண்ணனை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் எல்லோரும் என்னோடய தங்கச்சியை பார்த்து தான் இந்த வீடியோவை உங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். தயவு செய்து ஆம்பளைங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. நிறைய ஆம்பளைங்களுக்கு என் மேலே கோவம் வரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு அண்ணனாக இருந்து ஒரு தங்கச்சிக்கு அதே ஆண்கள் சொல்கிறது நான் சொல்கிறது தான் இருக்கும். எல்லா ஆண்களும் அதை ஒத்துப்பாங்க, ஆமாவா இல்லையா? ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்தும் இந்த அண்ணன் உனக்கு சொல்லணும் அப்படின்னா இதே தான் சொல்லுவேன், எந்த ஆம்பளையும் நம்பாத. நான் இப்போயே சொல்கிறேன், எல்லா அப்பாங்களுக்கும் நான் சொல்கிறது சரின்னு தோணும். பெண்களை பெற்ற அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை வலியும் புரியும். சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்களை ஏன் நம்பாதீங்க சொல்கிறேன்னா, எதுக்காக அப்படின்னா, உங்களை அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னா, சிங்கிள் மதர்ஸை. நான் இப்போ சொல்கிறேன், நிறைய சிங்கிள் மதர்ஸ் பணத்தை இழந்திருப்பீங்க. உங்களை ரியலாகவே நேசிக்காத ஆண்கள்கிட்ட, ஆனால் நேசிக்கிற மாதிரி காட்டிக்கிற ஆண்கள்கிட்ட பணத்தை இழந்திருப்பீங்க, ஆமாவா இல்லையா? பணம் போச்சு, ஓகே. நிறைய பேர் அன்புக்காக ஒரு உறவுக்குள்ளே போயிருப்பீங்க இந்த உடம்பை வச்சு. அவன் என்ன உடம்பு அவன் எடுத்துட்டான். ஆனால் இப்போயே சொல்கிறேன், மியூச்சுவல் தான் எல்லாமே, லைஃபே அப்படி தான். ஆனால் இதையும் ஓகே, இட் ஹேப்பன். லைஃப் இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை. இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இது நடந்துருச்சு, அங்கே வாய்ப்பு இல்லை, அது நடக்கல, அதனால் ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட். ஆனால் இதெல்லாம் கூட ஓகே, பணம் போச்சு, உடம்பு போச்சு, ஓகேப்பா, ரீகெயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ட்டு போச்சு, நிம்மதி போச்சு அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் ரீகெயின் பண்ணவே முடியாதுப்பா. அதாவது எல்லா சிங்கிள் மதருக்கும் சொல்கிறேன், 30 வயசுலேருந்து 40 வயசு இருக்கும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா, அந்த சில்ட்ரனுக்காகவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு 3வது மனுஷன் உள்ளே உங்கள் லைஃப்பில் உங்கள் மேலே ஆசைப்படுறவங்க உங்கள் குழந்தைய அவங்க குழந்தைய பார்ப்பாங்களா, இல்லை உங்கள் குழந்தையும் உங்களை பார்த்த மாதிரியே பார்ப்பாங்களா? நான் தெளிவு கொடுக்குறேன்னா புரியுதா? அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தரை நீங்கள் உங்கள் இதயத்தை கொடுத்து, உங்கள் காயப்பட்ட மனசுக்கு ஒரு மருந்தாக இந்த நபர் இருப்பாங்க, உங்களுக்கு ரியலாக இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. இத்தனை துரோகத்துக்கு அப்புறம் நம்புறீங்க, ஓகே, குட், ஐ அப்ரிஷியேட். நம்பி உள்ளே கூப்பிட்டு வரும்போது இந்த பர்சன் உங்களுக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்கள் உறவுக்கு துரோகம் பட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது இருக்கலாம். இந்த சிங்கிள் மதருக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், இந்த சிங்கிள் மதருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கலாம், இல்லை சிங்கிள் மதருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கலாம். குழந்தைய விற்றவங்க எத்தனை பேர்? அதாவது நல்லதே நடக்காத சக்தி எங்களுக்கு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லது நடக்க. ஆனால் உறவுக்குள்ளே போயிட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டு யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததாக மட்டும் சரித்திரமே இல்லை. இதை நான் சொல்லலை, ஞானிங்க சொல்கிறாங்க. ஞானிங்க, நானும் அனுபவித்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா வீடியோஸ்லாம். அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். தனியாக கூட வாழ்ந்துட்டால் நிம்மதி வந்துடும், ஆனால் உறவுக்குள்ளே போயிட்டு நிம்மதி வந்ததா சரித்திரமே இல்லை. குழப்பத்துக்கு மேலே குழப்பம் வேணும்னா உறவுக்கு மேலே உறவு போங்க. தாராளமாக உறவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. நல்லா கேட்டுக்கோ, உன்னை பரிதாபமாக தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நீயே உறவுக்காக காத்துட்டு இருக்கிறன்னு தெரிஞ்சதுன்னா நீயே உன்னை பரிதாபமாக பார்க்குற மாதிரி ஆகிடும். இன்னும் சில பேர் நீ நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க, உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி, உனக்கு அவங்கள பிடிக்காது. எப்படி காலேஜ் பசங்களுக்கு ஏன்டா அந்த பையன்கிட்ட பேசுறதுன்னு பிடிக்காதோ, அதே மாதிரி தான் சிங்கிள் மதருக்கும். ஒரு அண்ணனா வேணாமா அந்த பையன்கிட்ட பேசாத, அவன் சரியில்லைம்மா, அவனை ஏமாத்துறான்னு சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியாது. உனக்கு கோவம் வரும். எது வரைக்கும் கோவம் வரும்? முழுசாக ஏமாறுற வரைக்கும் என் மேலே கோவம் வரும். ஏமாந்துட்டேன்னா என்னை பார்த்தா தெளிவு வரும், உனக்கு நன்றி வரும். ஆனால் நீங்கள் சொன்னது ரைட்டுன்னா நீயே என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். எப்படி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன்? லைஃப் லாங் என் தங்கச்சியாக மாறிடுவேன்.
நீயும் என் கூட என் மிஷனுக்கு சேர்ந்து நீயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவ. நம்ம எல்லாரோட மிஷன் ஒன்று தான். மனிதனை முடிஞ்ச அளவுக்கு ஹீலர் ஃபவுண்டேஷன் ஏன் இந்த வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு நீ மனசால காயப்படக்கூடாதுன்றதுக்காக தான். எச்சரிக்கை வீடியோ தான் எல்லாமே. இப்போ நீ கீழே விழுந்துடணும்னு ஒன்று விட்டுருவோமா? உனக்கும் ஹெல்ப் பண்ணும், ஏதாவது கைடு பண்ணணும்ல. ஆனால் நான் விழுறதுக்கு முன்னாடி அண்ணன் உனக்கு கைட் பண்ணுறேன். சரி அண்ணா நான் விழுந்துட்டேன், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன், ஷூட் தி எனிமி பிஃபோர் தி எனிமி ஷூட்ஸ் யூ. திருப்பியாக சொல்கிறேன், ஷூட் தி எனிமி பிஃபோர் தி எனிமி ஷூட்ஸ் யூ. ஒன்றை பிரச்சனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ பிரச்சனையை சாப்பிட்டு முழுங்கிருன்ற. முழுங்கிரு, முடிஞ்சது. எது நல்லா போச்சோ ஓகே டன். இப்போ விலகிரு. அந்த பிரச்சனை உன்னை காலி பண்ணுறதுக்குள்ள நீ அதை காலி பண்ணணும். எப்படி காலி பண்ணணும்? போயிட்டு வராஜான்னு சொல்லணும். எப்படி? டக்குன்னுலாம் போயிட மாட்டாங்க. பணம் கொடுத்துருக்கீங்க, இது கொடுத்துரு, டக்குன்னுலாம் அந்த உறவு கிளம்பிடாது. நல்ல ஒரு நம்புகிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை சொல்லி அவங்கள அங்கேருந்து விளக்குறதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதே மாதிரி எல்லாமே இந்த சிங்கிள் மதர்ஸை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுற, நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஆண்கள்கிட்டையும் உறவுகள்கிட்டையும் சொல்லிடுறேன், நமக்கு எல்லாருக்கும் அம்மா இருக்குது. அவன் அம்மாவோட வலி வேதனை தான் இந்த பொண்ணுங்களுக்கு. சில பேருக்கு அம்மாவோட வலி வேதனை தெரியாத இருக்கும், அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் பரவாயில்ல, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கும், உங்கள் பொன் குழந்தை யாராவது இப்படி ஏமாத்தினா உங்களுக்கு வலிக்கும். அதனால் இதெல்லாம் விட்டுருங்க, வேணாம். அதே மாதிரி எல்லா தங்கச்சிங்களுக்கு சொல்கிறேன், உன் குழந்தைங்களை வளர்க்குற வழியை பாரு, உன்னோட ஆர்ட்டை ஏதாவது கற்றுக்கோ, எதையாவது உன்னோட சிந்தனைகளை அதில் போடு, உன் எனர்ஜி அதில் போடு, தொழில் ஏதாவது ஒன்று தொடங்கு, வாழ்க்கையில் நல்லா முன்னேறின பிறகு உனக்கு ஒரு சூப்பர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வரும். அப்போ தேர்ந்தெடு உன் லைஃப்பை, சூப்பராக இருப்ப. ஆனால் குழப்பங்களோட நீ எந்த உறவுகள் மேலே ஆசைப்பட்டாலும், அந்த உறவோடு நீ ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் உனக்கு அவமானம், அசிங்கம், வேதனை, வலி இதை தவிர எதுவுமே கொடுக்காது இந்த உலகம். இந்த தோல், இந்த சதை, இந்த அழகு, இது மேலே அன்புலாம் 3லேருந்து 10 செகண்டு மட்டும்தான் துரோகிங்களாலேயும் தவறான மனிதர்களாலேயும் அந்த பெண்ணை நேசிக்க முடியும். இவ்வளோதான். ஆனால் தோல் சுருங்கின பிறகும், கிழவி ஆன பிறகும் உன்னை நேசிக்கிறது உன் அம்மாவாக இருப்பாங்க, உன் அப்பாவாக இருப்பாங்க, உன் குழந்தையாக இருக்கும். உத்தமனாக இருக்கிற உன் கணவனாக இருப்பார், பத்தினியாக பாசமாக இருக்கிற உன் மனைவியாக இருக்கும். இதை தவிர உன் மேலே உண்மையான அன்பு வைக்கிற போகிறவங்க யாருமே இல்லை. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீ உறவுகள் கேட்ட கெஞ்சு கை ஏந்தி நிற்காத, கை கழுவிட்டு போயிடு. நீ கை கழுவினோன்னு ஒரு கெத்து வரும் பாரு, அப்படியே அதில் ஒரு முறை கண்ணாடி முன்னாடி நின்று உன் முகத்தை பார்த்து ஒரு முறை இந்த உலகம் அலரும் உன்னை பார்த்து. நீ வளர்ந்துட்டுருக்க, வளர்ந்துருவன்ற நம்பிக்கை இந்த உலகத்துக்கு வந்துடும். வளர்ந்தவங்க டிக்டேட் பண்ணுறது அந்த உலகம். நீ தான் உன் லைஃப்பை டிக்டேட் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும்.